ஹலோ guys, வெல்கம் பேக் டு ட்ரையாங்கிள் டியூட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ பிஆர் மேட்ச் போக போகிறோம் ஃப்ரெண்டு கூட. ஸோ வந்துட்டு போனால் கொஞ்சம் நாளாகவே நம்ம ஷார்ட்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தோம், அதெல்லாம் நல்ல ரீச்சாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு பிஆர் மேட்சோட வீடியோ போக போகிறோம். சரி, வீடியோ பார்க்க முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்கு வந்திருக்கிறது நெக்ஸ்ட்ரா மேப்பு. இங்கே வந்துட்டு நம்ம இங்கே இறங்கலாம், பிளாஸ் ஏரியா போவோமா? சாங்க நம்ம வந்துட்டு இங்கே 7th anniversary அங்கே போயிடுவோம், மினி பீக்கு போயிட்டு வந்துடுவோம். அங்கே இருக்கு ஒன்று, ஆனால் அங்கே போகிறதா பிளாஸ் ஏரியா போகிறதா பாக்ஸிங் ஜிம் போகிறதான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஐயோ, என்ன இவ்வளோ பேர் வரானுங்க 7th anniversary-க்கு. நம்ம அப்படியே ஒரு யூட்டன் எடுத்துகிடுவோம், நமக்கு தேவை இல்லைன்னா அங்கேயே போவோமா? எங்கே அங்கே வரைக்கும் போக முடியாது. சரி வாங்க, நம்ம பாக்ஸிங் ஜிம்மே போய்ப்போம். இங்கே இனிமே யாரும் இல்லை. இங்கேருந்து நம்ம இந்த இதில் 2 பேர் இருக்கானுங்க. இங்கே லெவல் செஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஓகே, எக்ஸமேட்டு ஹாரிசன் அந்த இந்த கிடச்சிது, அதாவது ரிவைவ் ஆயிடுவோம்ல, அது இது பண்ணால் அந்த ஒரு இது கிடச்சிருக்கு. சரி வாங்க, நம்ம உள்ளே போய் லூட் அடிப்போம். எனக்கு தெரிஞ்சு உள்ளே 2 பேர் இருக்கானுங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது, நம்ம போவோம். இங்கே எங்கேயாவது தான் இருப்பானுங்க. ஊக்கா டேமேஜ் கொடுத்துட்டான். ஐயா, என்ன கன்றா வச்சுருக்கான். அடிச்சிட்டான். நம்ம இது யூஸ் பண்ணுவோம். வரானே, முடிச்சிருவான் தான் நினைக்கிறேன் நம்மளை. ஏறினோடனே அவுட் ஆகிட்டோம். இப்போ நம்ம டீம்மேட் தான் இருக்கான், கேஎம்சி பவுண்டிக்கில் தான் இருக்கான். சரி, இவனை போய் ரிவைவ் பண்ண சொல்லணும் நம்ம. ரிவைவ் பண்ணி விட்றா. என்னடா பண்ணிருக்க? வெண்டிங் மிஷின் அங்கே இருக்குடா. பிளாஸ் ஏரியா போடா. பிளாஸ் ஏரியா போடா. அவன் இங்கே தான் போகிறான், டர்பைன் போகிறான்னு நினைக்கிறேன். 400 காயின் இருக்கான். நார்மல் ரிவைவ் போட்டு விட்டா கரெக்டாக இருக்கும். இந்த நம்ம அவன் ரிவைவ் பண்ணி விட்டான்னா நம்ம இறங்கி கரெக்டாக 7th anniversary-க்குள்ளே போயிட்டோன்னா அங்கே போயிட்டு நம்ம க்ரோஸாக MP40 எடுத்துகிட்டு வந்துடுவோம். செம்மையாக இருக்கும். ஸோ வந்துட்டு எனக்கும் 0 kill, இவனுக்கும் 0 kill தான். சரி வாங்க, இவனை போய் ரிவைவ் பண்ணி விட தான் சொல்லணும். பண்ணி விட்ருவோம், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கான். 600 காயின் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு நார்மல் ரிவைவலே போதும். நம்ம நேராக அங்கே போக போகிறோம், சம்மந்தமே இல்லாமல் 200 காயின் எதுக்கு வேஸ்ட் பண்ணுவோம்? ஓகே, பண்ணி விட்டோம் நம்மளை ரிவைவே. நம்ம இப்போ நேராக 7th இது மினி பீக்குள்ளே போயிடுவோம். கரெக்டாக நம்ம அந்த போர்ட்டலுக்குள்ளே அடிச்சுட்டு கன் எடுத்துகிட்டு வந்துட்டு கில்லு எடுக்கிறோம். பூயா அடிக்க ட்ரை பண்ணுறோம். ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். பூயா இல்லைனாலும் டாப் 10க்காச்சும் வரணும். ஃபைனல் ஃபைட்டுக்கு வந்துட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ கரெக்டாக போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு லூட்டில் அடிச்சுட்டு வருவோம். வாங்க. சரி, இங்கேருந்து டக்குன்னு இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் உடச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம. இப்போ வந்துட்டு நமக்கு 1800 ஆயிடுச்சு. நம்ம ஒரு க்ரோஸா அப்புறம் ஒரு MP40 எடுத்துகிட்டு போனாலே 600 மிச்சம் இருக்குது. ஸோ நம்ம இங்கே போவோம். யாரா இங்கே கொடி கட்டி வச்சது? சரி வாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டு நேரம் எதுக்காச்சும் மேலே இறங்கும்போது தான் ஃபன்னாக இருக்கும். அப்படியே எதனா ஒரு எனிமி மாட்டினா நல்லாயிருக்கும். யாராச்சும் இருப்பானுங்க, கண்டிப்பாக யாராச்சும் இருப்பானுங்க. யாராச்சும் இருக்கணுமே, அவனை அடிச்சிருவோம் நம்ம. கண்டிப்பாக ஒருத்தனாச்சும் இருப்பான். பிளாஸர் எதே கீழே உட்காந்துருக்கான். என்னடா பாவமாக உட்காந்துருக்கான். அவனா மாட்டிக்கிட்டான். சும்மா லூட்டு ஓப்பன் ஏரியாவில் இப்படி லூட் அடிச்சுட்டு இருந்தா அவன் தான் அடிக்காமல் இருப்பான். சொல்லுங்கள் நீங்களே. இமோட் போடுவோம். சரி வெயிட் பண்ணுங்கள். நம்ம டீம்மேட்டே அந்த டவரில் அந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அந்த ரெட் கலர், அது மாதிரி இறங்குறான். வண்டியிலலாம் ஒவ்வொருத்தான் போகிறான். நமக்கு 1 kill ஆயிடுச்சு. இன்னும் 32 பேர் இருக்கானுங்க. நாங்கள் போக 30 பேர் இருக்கானுங்க எனிமீஸு. ஸோ 1 kill ஆயிடுச்சு நமக்கு எப்படியோ. எனிமி தான் இன்னும் ஒருத்தன் இறங்கிட்டான். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் மாட்டினா நல்லாயிருக்கும். ஜோன் அங்கே தான், அந்த 4 வீடு இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது ஜோனு. நம்ம பேசாமல் கீழே இறங்கிடலாமா? கீழே எனிமி, அவனை முடிச்சிருவோம். ஸோ நமக்கு 2 kill ஆயிடுச்சு. 28 பேர்.
ஸோ வந்துட்டு 2 கில் ஆயிடுச்சு. இன்னும் இவ்வளோ டேமேஜ் விழுகுது இது. சரி விடுங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டு இங்கே மெடிக்கிட் மட்டும் எடுத்து சுற்றுவோம். நம்ம சூப்பர் மெடிக்கிட் ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம அங்கே தான் ஜோனு, அங்கே போவோம். ஃபஸ்ட் இங்கே இவன் லூட் பாக்ஸ்லேருந்து எதனா எடுத்துகிட்டு போவோம். என்னடா கன்று வச்சுருக்கீங்க டே. கொஞ்ச நேரம் இங்கே கேம்ப் அடிப்போம். எனிமி யாராவது இதுவே வரான். ஒருத்தன் பார்த்துட்டான், என்ன பார்த்துட்டான். அவன் ஸ்கோப் போட்டு நிற்கிறான். வெளியே போனால் அடிச்சிருவான். கையில் ஏடபிள்யூ மாதிரி எதனா கன் வச்சுருந்தான் நம்மளை முடிச்சு. அங்கே அந்த வீட்லேயும் ஒரு எனிமி இருக்கான். ஆனால் அவன் அடிக்க போய் இவங்கிட்டேருந்து அடி வாங்குறதுக்கு பதிலாக அடிக்காமலே இருக்கலாம். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹெட்டில் டேமேஜ் விழுந்தால் நல்லாயிருக்கும். பாடி ஷாட் இன்னும் 2 அடி அடிச்சிருந்தா அவன் காலியாக இருப்பான். கீழே இருக்கிறவன் நடுவில் வந்து எடுத்து விட்டான். இங்கே ஒரு ட்ராப் நம்ம போட்டு விடுவோம். கொஞ்சம் ஏறமாக வந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு கிளம்புவோம். ட்ராப் வேறு வரப்போகுது. இப்போ வெளியே போய் ட்ராப்லேயே நாக் ஆகிறதுக்கு இங்கே வெயிட் பண்ணுவோம். நம்ம ட்ராப் வந்துருச்சு. MP5 ஃபுல் ரெட்டு வேணாம். MP40 நம்ம வச்சுப்போம். நம்மகிட்ட தான் ஏறமோ வரல. SMG அம்மா தான் வந்துச்சு. அதை கொஞ்சம் எடுத்துட்டேன். ஐயோ ட்ராப். நம்ம டீம்மேட்டு ட்ராப் போட்டிருக்கான். அது வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட ஏறமோ வந்திருக்கு. ஏறமோ நிறைய தூக்கிட்டு ஹீல் பிஸ்டல் இருக்கு, அதையும் எடுத்துருவோம் நம்ம. கையில் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு 18 பேர் தான் இருக்கானுங்க. அதில் நான் 16 எனிமீஸ் இருக்கானுங்க. ஈஸி தான், முடிச்சிடலாம் நம்ம. ரொம்ப நேரமாக நாங்களும் காத்துட்ருக்கோம். அங்கே எனிமையே வரல. இந்த வீட்டில் இருக்கிறவன் கடைசியில் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எனிமையே காணுங்க. சொல்லுங்க. இந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கான். இங்கே அப்பத்துலேருந்து கடுப்பேற்றிட்டு இருக்கான். இதோ பார்த்துட்டான். க்ளூவால் ஓகே. அப்போ ரஷ் பண்ணி ஏறி முடியும். 2 பேர் இருக்கானுங்க. முடிச்சிடலாம் நம்ம ஈஸியாக போய். ஐயோ ஃபுல் டேமேஜ். இன்னும் கொஞ்சம் அடி. ஒருத்தன் நாக்கு. இன்னொருத்தன் இருக்கான் இந்த வீட்டில். அவன் நம்மளை அடித்தானா முடிஞ்சது. 5 HP தான் இருக்கு. நம்ம மேலே போய் ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கிட் போட்டு விடுவோம். எப்போ ஏறி வருவோன்னே தரல. நமக்கு வர திக்குங்குதா. ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கிட் அடிச்சுட்டு ஃபுல் ஹெல்த்தோடு போவோம் நம்ம. அப்புறம் இந்த வீட்டு மேலே தான் இருக்கானா இல்லையே. நமக்கு 3 கில் வந்துருச்சு. ஓகே சூப்பர் தான். நமக்கு 3 கில்ஸு, இன்னும் 12 எனிமீஸ். நம்ம போய் லூட் அடிப்போம். கொஞ்சம் ஏஆர்எம்மோ SMG அம்மோ இருந்ததுன்னா குடுறாடி. அப்பா எவ்வளோ ஏஆர்எம்மோ வச்சுருக்கான். நம்மகிட்ட 224 ஏஆர்எம்மோ இருக்குது. ஸோ இது என்ன ஃபுல் ரெட் கன் M14. எனக்கு வேணாம். நம்ம இந்த வீடியோ பிடிப்போம். இதுதான் ஜோனை ஒட்டி இருக்கா. நம்ம இந்த வீட்டில் ஏறி இங்கே கொஞ்ச நேரம் இருப்போம். ஓகே வந்துட்டான். இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு மேலே போய்ட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா எனிமீஸ் கண்டிப்பாக வருவான். இப்போ நம்ம அடிப்போம். கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுவோம். நம்ம வெளியே ஒருத்தர் ஜீப் எடுத்து சுற்றுறான். ஏன்டா நாங்கள்லாம் ஜோனில் வீடு பிடிச்சி நிற்கணும், நீ இல்லை ஜீப் எடுத்து சுற்றியா. இருறா வரண்டா. ஒருத்தன் நாக்கு. இன்னொருத்தன் இருக்கான். அவனையும் நாக்கு அடிக்கணுமே. ஓகே நாக்கு அவன் எடுத்துட்டான். கில்லு டீம்மேட் எடுத்துட்டான். அவனும் டேமேஜ் கொடுத்தான். ஸோ வந்துட்டு நமக்கு 4 கில் வந்துருச்சு. இன்னும் 9 பேர் தான். நாங்கள் போக 7 பேர் இருக்கானுங்க கரெக்டாக. ஸோ இந்த மேட்ச் பூயா மேட்ச் தான் நினைக்கிறேன். பூயா ட்ரை பண்ணுவோம். நம்ம இந்த வீட்டிலே இருக்கிறது தான் சேஃப். ஏன்னா நிறைய கவர் இருக்கா. நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். இங்கே ஒரு கரெக்டாக ஏரியா அப்படியே நல்லா இது இருக்குது, வியூ இருக்கா. எனிமி வந்து அடிக்கலாம் நமக்கு. நம்ம இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கோம். ஒருத்தனையும் காணோம் எனிமியை. இங்கே இருப்போம். இதுதான் சேஃபு நமக்கு. வந்துட்டு இங்கே இருப்போம். ஃபுட் ஸ்டெப். கீழே எனிமின்னு நினைக்கிறேன். ஸோ கீழே போய் பார்ப்போம். ஐயோ வந்துட்டானுங்களே. என்னடா டேமேஜ் இது. அப்பா ஒருத்தன் நாக்கு. இன்னொருத்தன் ஈஸியாக முடிச்சிடணும். ஃபுல் டேமேஜ். இன்னொருத்தன் நீ நாக்கு. என்னடா போச்சுடா. கில்லு போச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. நமக்கு 5 கில் வந்துருச்சு. அது போதும். நமக்கு 5 கில்ஸ் இருக்குது. இன்னும் 5 பேர் இருக்காங்க. 3 எனிமி. ஸோ இப்போ 4. ஸோ 2 டூவோ. ஸோ 2 பேர் வர்சஸ் 2 பேர். ஸோ பூயா மேட்ச்சுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம பெஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே கேமிங் போவோம். இவனுங்களும் க்ரோஸாக தான் வச்சுருக்கானுங்க. எல்லோரும் க்ரோஸாக தான் வச்சுருக்கானுங்க. க்ரோஸா ஒரு பெஸ்ட்டு கன். என்னோடய ஃபேவரட் கன் க்ரோஸா MP40. சரியான காம்பினேஷன்.
க்ளோவால் இருக்கிறது சேஃப் தான். நம்ம இங்கே ஒரு லேண்ட்மைன் வச்சு விடுவோம் நம்ம கரெக்டாக. இங்கே இல்லை இங்கே வேணாம். இது கொஞ்சம் ஏரம் எடுத்துகிட்டு கரெக்டாக இங்கே ஒரு க்ளூவால் போடணும். நான் ஒரு ஐடியா பண்ண போகிறேன். வீட்டுக்குள்ளே யாரும் வர முடியாத மாதிரி. இங்கே வேணாம், இங்கே ஒரு க்ளூவால் போட்டு கரெக்டாக இங்கே ஒரு க்ளூவால் போட்டு. இங்கேருந்து அடி விழுந்ததே. கிரனெல்லாம் தூக்கி வீசுறானுங்கடா டே. ஸோ ஒரு பயங்கரமான டீம் தான் இருக்குது ஆப்போசிட்டில். நம்ம பெஸ்ட்டு ட்ரை பண்ணி ஒரு பூயா பெஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். இன்னும் கிரனெல்லாம் பயங்கரமாக வீசுறானுங்க இவனுங்க. வெளியே போனால் சேஃபே இல்லை. அதனால் நம்ம ட்ரை பண்ணுவோம். கிரனேடு க்ளூவாலுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். அவனுங்களே போட்டானுங்க க்ளூ பிரேக்கர். நல்லதாக போச்சு. நம்மகிட்டையும் இருக்குது கிரனேடு. ஆனால் போச்சு. நம்மளை நாக்கடிச்சிட்டானுங்க. டீம்மேட் மட்டும் தான் இருக்கான். ஏடி அடிச்சிட்றா. எனக்கு தெரிஞ்சு இது பூயா மேட்சாக தோணல. போச்சு. ஸோ நம்ம பெஸ்ட்டு ட்ரை பண்ணி 5 or 6 கில் எடுத்தோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், பாய். இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.